வணக்கம் நண்பர்களே, நீங்க ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்து உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். ஆமாங்க, அந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்க கேரியரையே தீர்மானிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா மலைப்பா இருக்கிற இந்த வேலைய ஒரு சூப்பரான வாய்ப்பா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். உங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கும். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? கவலையே படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹைப்பர்சானிக்ஸ் மாதிரி பயங்கர வேகமான பரபரப்பான துறைகள் உங்களை ஈர்க்கும். இன்னொரு பக்கம் இயற்கையிலிருந்தே கத்துக்கிற பயோ இன்ஸ்பயர்ட் ஃபிளைட் மாதிரியான ரொம்பவே அட்வான்ஸ்டான ஏரியாக்களும் இருக்கு. அது மட்டுமா, விமானங்களோட வடிவத்தையே மாத்தக்கூடிய ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஏரோஸ்பேஸ் ஆராய்ச்சி எவ்வளவு பரந்து விரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம எதிர்காலத்தையே மாத்த போட ஸ்பேஸ் டூரிசம் வரைக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. சரி, இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிற இந்த பெரிய உலகத்துல இருந்து நமக்கான அந்த ஒரு சரியான அர்த்தமுள்ள ப்ராஜெக்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற $1,000,000 கேள்வி. இந்த சவாலை நாம ஜெயிக்கணும்னா ஒரு தெளிவான வழிகாட்டி வேணும். அதுக்காக நாம ஏரோடைனாமிக்ஸை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். ஏன் ஏரோடைனமிக்ஸ்? ஏன்னா அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட முதுகெலும்பு. இங்க நாம கத்துக்கிற டெக்னிக்ஸ் நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு பொருந்தும். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். உங்க தேர்வை ரொம்பவே சுலபமாக்க இதோ ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட். இது உங்க ப்ராஜெக்ட் ஐடியாக்களை 4 முக்கியமான பாதைகளா பிரிச்சு உங்களுக்கு ஒரு சூப்பர் வழிகாட்டியா இருக்க போகுது. இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் உங்க உயர்தாக்க ஏரோடைனமிக்ஸ் ப்ராஜெக்ட்கான ஒரு மேப். இடது பக்கம் 4 முக்கியமான ப்ராஜெக்ட் வகைகள் இருக்கு: CFD அனாலிசிஸ், டிராக் ரிடக்ஷன், UAV டிசைன், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்டிங். வலது பக்கம் உங்க ப்ராஜெக்ட்க்கு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவே இருக்கு. இப்போ இந்த 4 வகைகளையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பாதை CFD அடிப்படையிலான அனாலிசிஸ். CFDனா கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கம்ப்யூட்டரை பயன்படுத்தியே காத்தோட ஓட்டம் எப்படி இருக்குன்னு சிமுலேட் பண்ணி பார்க்கறது. இதுல நீங்க ஏர்ஃபாயில்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆராயலாம். இது CFD மாடலிங் மாதிரியான முக்கியமான ஸ்கில்ஸை வளர்க்கும். அது மட்டும் இல்லாம உங்க ரிசர்ச்சை ஒரு நல்ல ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2வது பாதை ட்ராக் ரிடக்ஷன் மற்றும் ஃப்ளோ கண்ட்ரோல், அதாவது இழுவைய குறைக்கிறது. இது ஒரு விமானத்தோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்தும். இழுவை குறைஞ்சா ஃபியூவல் மிச்சமாகும் இல்லையா? அதனால கிரீன் ஏவியேஷன் மாதிரி விஷயங்கள்ல இதுக்கு இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான மதிப்பு இருக்கு. 3வது பாதை UAV மற்றும் புதுமையான விமான வடிவமைப்புகள், அதாவது ட்ரோன்ஸ். இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கிற டாபிக் இதுதான். பாதுகாப்புத் துறையிலேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் ட்ரோன்ஸ் தான். சோ இது ரொம்பவே பொருத்தமான ஒரு தலைப்பு. கடைசியா 4வது பாதை. இது தியரி மட்டும் போதாது, நேர்ல செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் மற்றும் விண்ட் டனல் டெஸ்டிங். இதுல நீங்க நிஜமாவே மாடல்களை உருவாக்கி விண்ட் டனல்ல டெஸ்ட் பண்ணி உங்க CFD ரிசல்ட்ஸை சரிபார்க்கலாம். இது நிஜ உலக ஏரோடைனமிக்ஸை ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வழி. சரி, உங்களுக்கான பாதையை நீங்க இப்போ தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஆனா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டிலும் வேணும் இல்லையா? ஏன்னா உங்க ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டைட்டில் தான். வாங்க ஒரு வின்னிங் டைட்டிலை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஒரு வீக்கான டைட்டிலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இடது பக்கம் ஒரு ஏர்ஃபாயிலின் பகுப்பாய்வு. இது எவ்வளோ ஜென்ரலா மொட்டையா இருக்கு. இத படிச்சா யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. ஆனா வலது பக்கம் இருக்கிற டைட்டில பாருங்க. குறைந்த ரெனால்ட்ஸ் எண்களில் NACA 4412 ஏர்ஃபாயிலின் லிஃப்ட் மற்றும் டிராக் பண்புகளின் CFD பகுப்பாய்வு. வாவ், எவ்வளவு தெளிவா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு பாத்தீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்னு அப்பட்டமா சொல்லுது. இதுதான் நமக்கு வேண்ட மாற்றம். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைட்டில உருவாக்குறதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவே இருக்கு. அது ரொம்ப சிம்பிள். முறை பிளஸ் அளவுரு பிளஸ் கட்டமைப்பு, அதாவது மெத்தட் பிளஸ் பாராமீட்டர் பிளஸ் கான்ஃபிகரேஷன். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் சேர்ந்தா உங்க டைட்டில் தனிச்சு தெரியும், உங்க நாலேஜை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல முறை, அதாவது வேலையை எப்படி செய்ய போறீங்க. இது ஒரு நியூமெரிக்கல் இன்வெஸ்டிகேஷனா அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியா? 2வது அளவுரு, எதை நீங்க அளக்க போறீங்க அல்லது மாத்த போறீங்க. உதாரணத்துக்கு விங்லெட்டோட ஆங்கிளோட விளைவு. 3வது கட்டமைப்பு, உங்க ஆய்வு எந்த பொருள் மேல நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு இறக்கையின் மீது.
இந்த மூணையும் சரியா சேர்த்தா உங்க டைட்டில் ரெடி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான டைட்டிலோட மட்டும் எல்லாம் முடிஞ்சிடாது. ஒரு சிறந்த ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு 4 முதல் 6 மாசத்துக்குள்ள முடிக்கக்கூடியதா இருக்கணும். குறைஞ்ச செலவுல நமக்கு கிடைக்கிற சாஃப்ட்வேர் வச்சு செய்யற மாதிரி இருக்கணும். அதுலேருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ற அளவுக்கு விஷயம் இருக்கணும். ரொம்ப முக்கியமா உங்க கரியருக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்க்கறதா இருக்கணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வெறும் மார்க் வாங்குறதுக்கான ஒரு வேலையா பார்க்காம இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்ப்போம். இது உங்க ப்ரொஃபஷனல் பயணத்தோட முதல் படியா எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. உங்க ப்ராஜெக்ட் வெறும் ஃபைனல் இயர் தேவை கிடையாது, அது ஒரு ஏரோஸ்பேஸ் ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கான உங்க முதல் படி. இது 100க்கு 100 உண்மைங்க. உங்க ப்ராஜெக்ட் வெறும் ஒரு ரிப்போர்ட் இல்ல, அது உங்க தொழில்முறை பயணத்துக்கான ஒரு அஸ்திவாரம். சுருக்கமா முக்கியமான பாயிண்ட் இதுதான். சரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் உங்க டெக்னிக்கல் விசிட்டிங் கார்டு மாதிரி. ஒரு வேலைக்கான இன்டர்வியூல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக பேசும். அது உங்க திறமைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, ஒரு வின்னிங் ஃபார்முலாவும் இருக்கு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க ஏரோஸ்பேஸ் கரியரை லான்ச் பண்ண போற அந்த டைட்டில் எது? யோசிங்க. உங்க பதில் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நல்லா யோசிச்சு ஒரு பவர்ஃபுல்லான முடிவெடுங்க.